அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தோசை மாவு கொஞ்சம் லைட்டா புளிச்சிருந்ததுங்க. சரி என்ன பண்ணலான்னு ஓகே இனிப்பு தோசை பண்ணிடலாம். இல்ல இது பேன் கேக்ன்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு வாழைப்பழம், ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டேங்க. ஸோ மாவை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். வெல்லமா நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா? அத கொஞ்ச நேரம் கலக்கிக்கலாம். நம்ம சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சு சூடு பண்ணி இப்போ நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை மாதிரி நம்ம நைஸாக ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பதாங்க செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை கூட நம்ம போட்டுக்கலாம். திராட்சை என் பையனுக்கு பிடிக்காது, அதனால நான் முந்திரி மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மூடி வைங்க. மூடி வச்சா நல்லா நமக்கு தோசை வேகுங்க. இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம நெய் போட்டுக்கலாங்க. ஆனால் நெய் போட்டால் என் பையனுக்கு பிடிக்காதனால நான் எண்ணெய் போட்டு தான் சுடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.